ஹாய். நிறைய குழந்தைங்களோட அம்மா தன்னோட குழந்தைக்கு வசம்பு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்ல இருப்பீங்க. ஸோ வசம்பு அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான். அதை 2 விதமா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்னு கட் பண்ணி பாசியா கையில போட்டு அதை ஸ்மெல் பண்ணுவாங்க, இல்ல சாப்பிடுவாங்க. 2வது சூடு பண்ணி உரைச்சு தேன்லயோ நெய்லயோ கலந்து கொடுக்கறது. ஆனா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இதை குழந்தைங்களுக்கு பெரியவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வாமைக்காக, ஜீரண சக்திக்காக, இல்ல அம்மா சாப்பிட்ட சாப்பாடு குழந்தைக்கு சேராம இருக்கிறது அப்படின்ற ரீசனுக்காக, இல்ல வயிற்றாலே நிப்பாட்டுறதுக்கான இதுக்கு எல்லாத்துக்காகவும் வசம்ப பெரியவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் வசம்போட மெயின் ஆக்டிவிட்டியை டிசைட் பண்றது அதுல அசரோன் அப்படின்னு இருக்கிற ஒரு பயோகெமிக்கல் காம்பனன்ட் தான். ஸோ அசரோனுக்கு 3 மெயின் ஆக்டிவிட்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆன்டிஸ்பாஸ்மோடிக், அதாவது குடலுடைய நகர்வு தன்மையை குறைக்கிறது. அதனால அது இன்ஸ்டன்டா வயிற்றாலே நிப்பாட்டுற மாதிரி தெரிஞ்சாலுமே அது குடல் வீக்கம், குடல் தேக்கம், இல்ல வயிறு உப்பசம் இந்த மாதிரி இது குழந்தைங்களுக்கு காஸ் பண்ணுது. 2வது சிஎன்எஸ் டிப்ரெசன்ட் ஆக்டிவிட்டி, அதாவது மூளையோட ஆக்டிவிட்டியை குறைக்கிறது. ஸோ அதனால குழந்தைங்க நைன்னு அழுகாம ரொம்ப நேரம் நமக்கு தூங்குற மாதிரி இருந்தாலுமே அது மூளையோட ஆக்டிவிட்டியை கம்மி பண்றதுனால வரக்கூடிய ஒரு எஃபெக்ட். 3வது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. நார்மலா ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஒரு இன்ஃபிளமேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் ஆகி அது அழிக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ரெக்கரண்டா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால வசம்ப நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது.